துள்ளுவதோ இளமை, அப்புறமா இந்த ஜங்ஷன், இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஒரு அழகான ஒரு பையன் வந்து என்ன அந்த அழகான பையனுக்கு எங்கேயா வாய்ப்பு, அதுதாங்க வந்து சினிமா, அதுதான் புரிஞ்சிக்கவே முடியாது. நீ காலில் அப்படி இருந்திருக்காப்புல, யாருக்கு தகவல் சொல்றதுன்னு தெரியல, யாரும் உறவினர்கள் இல்லை. அப்புறம் நடிகர் சங்கத்துக்கும் போலீஸுக்கும் தகவல் சொல்லப்பட்டது. நடிகர் சங்கம் எங்கெங்கயோ அதில் உள்ள நிர்வாகிகள்லாம் முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. உறவினர்களாம் இல்லை, ஒரு மனிதன் உறவினர்கள், உற்றா உறவினர்கள், நண்பர்கள் யாருமே இல்லாம ஒரு கொடு நோயில தனிமையில இருந்திருந்தா அவனுடைய மனநிலை எப்படிலாம் இருந்திருக்கும் பாருங்க. அது வேதனையோட உச்சத்துக்கு போயிருப்பான். ஒவ்வொரு நாளும் நரகத்தை அனுபவிச்சிருப்பான். என்னன்னு, இதுதான் வாழ்க்கையா, இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படின்னு எத்தனை முறை இந்த அபிநயம் நினைச்சிருக்கலாம். வந்து அப்படி ஒடுசிலாகி போய் ஒரு ஒரு என்ன சொல்றது, அப்புறமா எங்க பெங்களூர்ல இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்கன்னு சர்ச் பண்ண முடியல. நடிகர் சங்கம் வந்த நிர்வாகிகள் நாங்கள் வந்து அதை முழு பொறுப்பை ஏற்றுக்கிறோம்னு பல நடிகர்கள் அதுக்காக வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சினிமாவில் வாய்ப்பு, அதாவது சினிமாவில் வாய்ப்பை தாண்டி இங்கே சொல்லுவார் பாலச்சந்தர் சார், அடிக்கடி சொல்லுவார், சினிமாவில் அறிவாளிக்கு இடம் கிடையாது, புத்திசாலிக்கு தான் இடம். உண்மை, எல்லா துறையிலும் உண்டு. சினிமாவில் அதிகமாக இங்கே அறிவாளி தேவையில்லை. அறிவாளி 1000 பேர் இல்லை, 1,00,000 பேர் இருக்கான். புத்திசாலித்தனம் தான் வேணும், சமயோஜித புத்தி தான் வேணும். நம்மளை எங்க அட்டாக் பண்ணுவான், எங்க தூக்குவான், அவனை எங்கிருந்து தப்பிக்கலாம், எப்படி ஒரு வாய்ப்பு வாங்கலாம், எங்கிருந்து எங்க நழுவலாம், அந்த வாய்ப்பை எப்படி தக்க வச்சுக்கலாம், எங்க தவறான பாதைக்கு போகக்கூடாது, தவறான பாதைக்கு போனா கூட எந்த இடத்துல வெளியே வரணும், குறிப்பா புகழையும் பணத்தையும் எப்படி நம்ம வந்து அதை பாதுகாத்துக்கணும். அதை தாண்டி ஒரு புகழும் பணமும் வரும்போது நம்மளை சுத்தி அத்தனை கெட்ட சவகாசம் உள்ள நபர்கள்லாம் வருவாங்க. வந்து தூக்கி போவாங்க, என்ன வேணாலும் ஆசை காட்டுவாங்க. சிங்கிள் டீக்கு டிங்கி அடிச்சிருந்த ஒருத்தர் ஒரு உச்சத்துக்கு வரான்னா, ராஜா நான் பார்த்துக்கிறேன், உனக்கு 5 ஸ்டார் ரோட்டில் பார்த்து வைக்கிறவா, உனக்கு காட்டுற ஃபிகருங்களை நான் காட்டுறவா அப்படின்னு தூண்டில் போடுவாங்க. அந்த தூண்டிலுக்கு இரையானவர்கள் பல பேர். நான் இவரை சொல்லலை, இவருடைய சூழ்நிலை, காலமும் சூழ்நிலையும். யார் இந்த அபிநய்? டி ராஜாமணி அம்மாள். நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க, ஒரு அம்மா பாட்டி கேரக்டர். அதுவும் வந்தோன்னா ஒரு அப்பர் மிடில் அம்மாவா இருப்பாங்க. வந்து அந்த டி ராஜாமணி அம்மாளுடைய மகன், ஒரே மகன், ஒரு செல்ல மகன். இந்த அம்மா யார்? டி ராஜாமணி அம்மா யாருன்னா, அவங்க குழந்தை நட்சத்திரமா மலையாள படங்கள்ல நடிச்சிருக்காங்க. மலையாள படங்கள் நடிச்சிருந்து அதுக்கப்புறம் வந்து கதாநாயகன் நடிச்சு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணி, அப்புறம் தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணி, அப்போ என்ன நீங்க சவுத் இந்தியன் ஃபிலிம் எங்க, கன்னடம், மலையாளம், தெலுங்கு எல்லாம் சென்னைக்குள்ள தானே இருந்து, மெட்ராஸ்குள்ள தானே இருந்து. இங்க ரங்கராஜபுரம்ன்ற ஏரியாவே என்ன வந்து பெரும்பாலும் தெலுங்கு சினிமாக்காரர்கள் இருந்த ஏரியா, சினிமாக்காரர்களுடைய ஏரியா. என்.டி. ராமாராவ் அங்கதான் இருந்தாரு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ரங்கராஜபுரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே தெலுங்குலையும் எழுதி வச்சிருப்பாங்க. வந்து கடைகளில் வந்து அப்படி தெலுங்கு பீப்புள்கள் இருந்த இடம். அங்கே வந்து அப்படி செட்டில் ஆயிருக்காங்க.